அவருக்கு சித்தி கிடைச்சி ஞானம் கிடைச்சிது. அவங்க சில சித்தின்னா தன்னை மாற்றலாம், பறக்கலாம். ஓகே, திரும்ப தொடங்குவா. எஸ். அப்போ நான் என்ன சொல்ல தமாண்டா புலனடக்கத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கும். புலனடக்கத்தை புலன்கள் சரியான அறிவோடு நீ செய்யாமல் புலன்கள் மனத்தாலான் இருக்குது. புலன்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுறாய், இந்த உடம்பு புலன் இதுக்குள்ளால் இது ஒன்றும் அந்த உடம்பை நீ என்ன செய்கிறாய், பனிஷ்மெண்ட், அதுக்கு தண்டனை கொடுக்குறாய். இல்லை எனக்கு காமேஜோன்னா இதை ஒட்டி விடுறாரு இல்லை. அப்படி அவங்க இது வெளிநாட்டில் இந்த சொல்கிறதெல்லாம் சவுக்கால் அடிக்கிறான் அவங்கள. ரமணமையா தான் சொன்னார், ஏய் இந்த மனத்தை பாறையா அதுதான் நான் படுது. இந்த உடம்பு அந்த சத்தோட நடக்குது, என்ன பண்ணணும், அதை நீ என்ன பண்ண போகிற இன்னொன்று அதான் அடக்கம் வேறு இடத்துல இருக்கு. அதான் சோர்ஸ் சென்டருக்கு போ. சென்டருடைய இஷ்ட தெய்வம் அவர் தான் இருக்கிற சாநித்தியம். எஸ். அப்போ ஒரு நாள் சிகிச்சை பார்க்குறாய், அவனோட ஒய்ஃபை பார்த்தா அழகாக இருக்கிறாள், சாந்தியாக இருக்கிறாள், உஷாராக இருக்கிறாள். ஏய் நீ அமிர்தம் குடிச்சியா, நீ முதல் மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்கு. அது நான் வண்டி விளையாண்டு மேனேஜ் பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருக்காள், இவ்வளோ வித்தியாசம். ஏய் என்ன நடந்ததுன்னா அவள் சொன்னாள், நான் இந்த மகான்கள்கிட்ட படித்து எனக்கு விளங்கிட்டேன். அப்படியா, நானும் வளையும். அவன் என்ன பண்ணுறது, அவன் காட்டுக்கு போகணும். இவ சொல்லி பார்த்தேன், நான் காட்டுக்காக போனேன் இல்லையே, அவர் காட்டுக்கு ஆம்பளை காட்டில் போய் தவஞ்சிடும் சொல்லி பார்த்தா கேட்கல, போயிட்டான். இவன் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவான். மேலே பிறந்துவேன். ஒரு தரம் இவர் போனால் இவர் பிறந்துட்டு நிற்கிறார் மேலே. ஓ குருநாதா, தெரியாது யாருன்னு, ஆசீர்வாதம் கொடுங்க, நான் இந்த நாடு மனைவியெல்லாம் விட்டுட்டு வந்து தவஞ்சேரன், ஒன்று நடக்கலை. அவர் சொன்னார், நீ எதை துறக்கணுமோ அதை நீ துறக்கவில்லை. அது ஓஹோ, இந்த குடிச்சா இல்லை நெருப்பு வச்சிடா, அதுக்கு திறந்துட்டேன் இல்லையோ, எதை திறக்கணும் அது என்ன விரிய வேணும். யாராவது நீல அடிவார யாரும் விழுந்துட்டு போவாங்க. அப்படியா, உடுப்பு கொஞ்சம் 2 தான் போடணும், அந்த நெருப்பில் ஓட்டார் கடையாக தண்டு கமெண்டெல்லாம் போட்டுவிடும் தானே நெருப்பில். ஓகே இந்த உடம்பு தானே இதுண்டா, அதை குனிய பண்ணி நீ படம் பைத்தியமே இல்லை, இந்த உடம்புக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, அது ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையாக அப்போ கேட்டா எனக்கு ஒன்றும் முழங்கலை. நீ எதை நான் திறக்கணும்னு சொல்கிறா, இந்த நான் இருக்கேன் நீ சொல்லி கொண்டிருக்கே. அவன் விளங்கிட்டது அரசன் இல்லையோ. அப்போ திறந்து அவனும் ஞானியாகி கதை நடக்குது. அப்போ ஐநூறு இவ்வளோ வரண்டா, அவரும் என்னது இந்த உடம்பை தான் இதுன்றா. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கண்டா, இல்லை உடம்பை தாண்டா வச்சு பண்ணுவாங்க, மனத்தை இல்லை இல்லையா. இப்போ விரதம் இருக்கக்கூட நாங்கள் சொல்லுவோம், யோகராஜ் சொல்லுவார், எங்களோட அம்மாவுக்கு 60 மார்க்ஸு, 12 5 60, ஒரு வரியது 5 மார்க்ஸு. அவங்க வரட்டை அடிப்பாங்கோ, என்னடி இன்றைக்கு கறி பின்னேறாங்க எந்த கழிப்பாங்கோ, இல்லை ஜபம் செய்கிறாங்களா, தியானம் செய்கிறாங்களா, முருகன் புத்தகங்களை படிக்கிறாங்களா, இல்லை மௌனம் ஒன்றுமே கிடையாது. 5 மார்க்ஸ் வச்சு. அப்போ உடம்பில் விரதம், நாங்கள் உபவாசம். என்ன உபவாசம் பண்ணால் என்ன சொல்றேன், பக்கத்தில் வாழுதல். இவங்க கறி என்ன கறி, அதுக்கு பக்கத்தில் தான் வாழ்கிறாங்க. என்னது கந்த சச்சில் என்ன கறி இல்லை இல்லையே, நான் பொய்யல இல்லை அந்த அதோட முடியுதெல்லாம் இல்லையோ. நான் 98 நினைக்கிறேன். அண்ணா இருந்தவர் 98 சிவரட் அண்ணா இல்லையா, அது இருந்தவர் அவர் நான் கூட்டி போகிறேன். அதில் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு, அந்த இது ஆனைப்பந்து, அவங்க இது விரதம் இது நடக்குது இல்லை, அது நான் பிள்ளையார் விரதம் நினைக்கிறேன். அப்போ என்ன கூட்டி போய் சொன்ன சுவாமி விரதம் பற்றி சொல்லுங்கண்டா. என்ன விரதம், நான் என்ன உடலால் மனதால் வார்த்தையால் சொல்கிறது சொல்லி கொண்டு பகவதியா எல்லாம் முடிஞ்சு கொண்டு இருக்காங்க இல்லை. என்ன தேவத்விஜ குரு பிராக்கிய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சாரீரம் தப உச்சத்தே. அந்த மகான்களையும் குருநாளையும் பிராமணனை வணங்குறது, ஞான நூல் படிக்கிறது, அது உடம்பால் செய்கிற தவம்.
அனுத்வேக கரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் இதம். அதாவது வாயை திறந்தா நீ மற்றவங்கள 4 கண்டிஷன் இருக்குது. மற்றவங்களோட உதயத்தை புண்படுத்தக்கூடாது, அது பிரயோஜனமாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், அது கொஞ்சம் கேட்குறவங்க இனிமையாக இருக்கும். இது வார்த்தையால் செய்கிற தவம். மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம வினிகிரகம். மனம் சாந்தி அமைதியோடு இருத்தல். சௌமியத்துவம் மௌனம். மௌனவங்க மனத்தில் ஆத்ம வினிகிரகம், அந்த ஆத்மனிலேயே திடமாக இருத்தல். இது மனதால் செய்கிறது. இதை சொன்னேன்னா அவங்க எழுப்பி வந்தோடனே சீரன் எடுக்கட்டேன்னு அவங்கள முழிக்கிறாங்க. இல்லை கத்தரிக்காய் சாப்பிட்றதா, இல்லை வெண்டிக்காயா, இல்லை பாவக்காய் சாப்பிடலாமா, அந்த இது 2 தான் கேட்டு தான் அவங்க. சேசன் அப்படிதான். அதுதான் இங்கே வாராக்களுக்கு நான் கேட்க மாட்டேன். அவர் சரி எவ்வளோங்களாமா நோ. அப்போ நம்ம அவங்கள விடுங்கணும். என்ன சொல்கிறா, தமாவை பறி சொல்லி கொண்டிருக்கு. இந்திரிய நிக்ரா எப்படி செய்ய போகிறாய் மட்ட போறியா? தேங்க்யூ. சரிங்க, இது எழுத என்னது, திஸ் பாடி இஸ் அ மூவிங் டெம்பிள் ஆஃப் காட். சரீரம் கிரகம், ஆத்மா மற்றது என்னது தமிழில் தேவாரம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவல். இது மூவிங் கோயில் ஐயா. அதை நீங்கள் படுத்துகிற பாடு, அது தூய்மையாவாய், ஹெல்த்தியாவாய், அன்பாவாய், பக்தியோடு இரு. அது எல்லா இடத்துலையும் வருது. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினின் உள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன். அதில் ஒரு இடத்தையும் நான் என்னது இருந்த உடம்பை சொன்னா, ஒரு இடத்தையும் கிடையாது, உடம்பு அந்த இருக்குது. அது அதுக்குள்ளே என் பரம்பொருள் ஆத்மன் வசிக்கிறார். உடம்பின் உத்தமன் கோயில், கோயில் கொண்ட சும்மா இருக்கல்ல, இந்த நடமாடும் கோயிலுக்குள் அவர் இருக்கிறார் என்று ஓம்புகின்றேனே. நிறைய அந்த மகான்கள் எல்லாம் இல்லை தங்களோட உடம்பை இவ்வளவு கவனமாக பார்த்துக்கொள்ளும். அது காரணம் இது, பரம்பரை வீட்டிருக்கிறார் இல்லையோ. இவர் என்ன சொல்கிறார், அதான் இட் இஸ் அ வெசல் டு டேக் யூ டு த அதர் ஷோர் ஆஃப் ஃபியர்லெஸ்னஸ் இம்மோர்டாலிட்டி. அபயமும் இந்த மரணமில்லா நிலையம் கொண்டு வரது. இதுதான் உனக்குள்ள ஒரே ஒரு வண்டி, ஒரு தோணி, ஏதோ அதே நீ ஒழுங்காக செய்யாமல் இல்லை அதுக்கு தண்டனை கொடுக்குறாய், படுத்துகிற பாடு. நோ, ஒரு கோயிலில் நீ எப்படி தூய்மையாகவும் ஒழுங்காக வைக்கிற மாதிரி இந்த உடலை கவனமாக பார்த்துக்கோ. இப்போ அதான் சொல்கிறேன், மெனி ஃபூலிஷ் அஸ்பிரன்ட் கம்ப்யூட்டர் போட்டு விட்ருவாங்க. The state of their minds is the same though they become important by together. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசம் விரதம் பிடிக்கிறவாங்களா, நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் கேட்குறேன். நான் இதுதான் கேட்குறேன், நீ கோயில் கட்டினாய் இல்லை இதெல்லாம் பிடிச்சாய், நீ நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கு இந்த உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் பார்த்து கொண்டு இருக்கேன், ஒரு வித்தியாசமும் இல்லை. அதான் இவர் கேட்குறாரு. என்ன கொஞ்சம் பாருங்க, தி ஸ்டேட் ஆஃப் தியர் மைண்ட் இஸ் த சேம் தோ தே பிகம் எல்லாம் பண்ணுறாங்க. ரிமெம்பர் இட் இஸ் ஒன்லி த அப்யூஸ் மிஸ்யூஸ் ஆஃப் த ஆர்கன் தட் பிரிங் மிசரி அண்ட். அதானே நீ இந்த உடம்பை டோர்ச்சர் பண்ண. நீங்கள் இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா இதில் வருது, இந்த 12 வயதுக்குற வரைமே கும்பமேளா பார்க்கணும். 5 நெருப்பு 10 இல்லை, ஒரு ஆள் கால் மேலே தலைகீழே, இன்னொரு ஆள் ஒரு கால் தான். 12 வருஷமும் ஒரு கால் நினைக்கிறேன். அது எலிஃபென்டியாசிஸ் இருக்கும். இதெல்லாம் நம்மளோட சாஸ்திரங்களில் அதெல்லாம் ஒடி இல்லை. இதெல்லாம் அசுர தபஸ். அது என்ன நடக்க போகுது? ஒன்று நடக்கும். அந்த மகான் ஒத்த காலில் நிற்கிறார், ஃபோட்டோலாம் வரும், டெலிவிஷனில் ஓடுவாங்க, தெரியும். இதெல்லாம் அதில் ஒடி இல்லை. அப்போ அதுதான் இவர் சொல்கிறார். நோ, ஏன் விகாரி கரெக்ட். வேர் இஸ் த நெசசிட்டி ஃபார் த ப்ராக்டிகல் ஆஜர் பாருங்க. The Indriya should be consecrated at the lotus feet of the Lord. அவர் திருவாடிக்கு சமர்ப்பி இல்லை, எண்ணம் எல்லாம் சொன்ன மாதிரி இல்லை. இந்த கண் அவரையே பார்க்க, வேறு எதை தான் பார்க்குறாய். அப்பா சொல்ல விளங்கோ, அந்த பரம்பொருளை தேவை ஒரு ஒன்றும் இல்லை. அப்போ நீ கண்ணால் எதை பார்க்குற, அவரை தான் பார்க்குற.
மூக்கால் தான் முறை அவர் தான் முறை, இதால் கேட்குறாய் அவர் தான் கேட்குறாய். அப்போ இந்த ஞானம் அவர் தான் அதான் சொல்கிறேன்ப்பா, கொன்சக்ரி அவர் திருவடிக்கு கொடு இந்த பஞ்சபுலங்களை. உடனே என்ன நடக்குது, பஞ்சபுலன் இருக்காது, என்னது ஒன்று ஆயிருக்கும், இந்த பரம்பொருளே. எங்களோட குருநாதர் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, கண்ணா இந்த கண்ணில் அந்த கருமணிக்கு முன்னுக்கு வந்து நீ நில்லு. நின்றா இல்லை என்ன நடக்கும் மகேஸ்வரன், கண்ணை நம்ம வேறு ஒன்றும் இல்லை, அவர் தான் நிற்பார். அப்படி நம்ம நீங்கள் எல்லாம் அறிஞ்சிக்கணும். எனக்கு என்ன அந்த கண்ணை அவரால் அந்த இஷ்ட தேவத்தெல்லாம் மறைச்சி விடும், நீ அவர் தான் பார்க்க, ஒரு ஒன்றே பார்க்க மாட்டேன். பியூட்டிஃபுல். வேர் இஸ் த நெசசிட்டி ஃபார் இதானது. நீ மன அடக்கத்தை முதல் சொன்னாய் சம, இப்போ புலன் அடக்கம், மனம் அடங்கினா புலன் அடங்கும் தானே. அப்போ இதில் ரெண்டாவது ஏன் இருக்குன்னு கேட்பாங்களா, அது என்ன சொல்கிற? நோ, ஐசே இந்திரியாக்கம் இது அடக்கம் கூட முக்கியம். ரெண்டையும் சேர்ந்து தான் நீ செய்தால் தான் வெற்றி கிடைக்கும். தோ த இந்திரியா கேனாட் இண்டிபெண்ட்லி, அதுதான் மனம் இல்லாமல் இந்திரியங்கள் இயங்க முடியாது, அது சரி. ஆனால் இந்த ரெண்டையும் நீ கண்ட்ரோல் பண்ணிண்டா என்ன கண்ட்ரோல் எப்படி, மனதில் வாரதெல்லாம் உண்ட இஷ்டதையும் புலன்கால பார்க்குற அத்தனையும் எத்தியா கண்ட்ரோல் என்ஷூர்ஸ் பர்ஃபெக்ட் சேஃப்டி அண்ட் சுப்ரீம் பீஸ். அப்போ சமதமாக பார்த்தோம். இப்போ உப்பரத்தி கவனம் கேட்கும், ரெண்டு இருக்குது. உப்பரத்தி என்றால் கம்ஸ் நெக், இட் இஸ் சொசைட்டி. எப்படி வரும், ஒரு திருப்தி, ஒரு நிறைவு. இது சாதகருக்கு சொன்னது, யாரு சொன்னது? நான் யோகி சொன்னேன். அப்படி யம நியமில் வருது, சௌச்சா சந்தோஷா. இது ப்ராக்டிஸ், பயிற்சி. அதை நான் சொன்னேன் என்னது, அந்த மனப்பிரசாத சௌமியத்துவம், மனத்தை அமைதியாக சாந்தியாக வைக்கிறது தவம். அதுக்கு நீ எதுக்கு, அது அப்புறம் இயற்கையாக வரும் உனக்கு. ஆனால் இப்போ நீ தவமாக செய், அதான் சொல்கிறேன். இட் இஸ் டேர்னிங் த மைண்ட் ரிசல்யூட்லி அவே ஃப்ரம் த டிசைர் ஆஃப் சென்சுவல் என்ஜாய். அதான் கொஞ்சம் விட்ரோ பண்ணு. அதாவது துறவுண்டே சொல்கிறேன்டா இல்லை பாருங்கள், என்ன இது இருந்தாலும் ஒரு ஆசிரம் இல்லை உணவு வழக்கம் எல்லாமே என்ன தூய்மையாக தான் இருக்கும். இல்லைண்ணா உங்களுக்கு இருக்கு, அதுதான் நான் கேள்விப்பட்டேன். என்னென்ன ஒரு இடத்துல வருது, உணவு தான் மனமாக மாறும். சரி, நீ உணவுனக்குள்ள இதால் சாப்பிட்றது மட்டும் சொல்லாத, கண்ணிட உணவு பார்க்க, காதல் உணவு கேட்குற, மூக்கு, அப்போ எல்லாம் ஒவ்வொன்றையும் சாத்தியம் பார். ஒவ்வொரு புலன்களும் சாத்தியம் மாறும். தாமசம் ராஜசம் இருக்கும் வரை இந்த ஞான உணவு வரவே வராது. அப்படி சாத்தியம் மாறுறதுக்கு ஒற்றே ஒரு வழி நான் திரும்ப வச்சு என்ன வழி தான் என்ன விவேக வைராக்கியத்தால் பாரு, என்ன பார்க்கும் இடம் என்ன இஷ்ட தேவன் தான் இருக்க ஒரு கிடையாது. தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நேச்சுரலி கம் வென் த ஒன் ஆர் ப்ராக்டிஸ் விவேக வைராக்கிய சமதமா. நாலமும் செய்தாய், விவேகம் செய்தாய், வைராக்கியம் செய்தாய், இது அவங்களுக்கு தான் எது வரும், இந்த உபரதி வரும். சங்கராச்சாரியார் விவேக சூடாமல் இல்லைன்னு சொல்கிறாண்டா, த பெஸ்ட் உபரதி ஆஃப் செல்ஃப் விட்ரோவல் கன்சிஸ்ட் இந்த மைண்ட் ஃபங்க்ஷன் சீசிங் டு ஆக்ட் பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட். அதாவது இது உப்பரதி என்ன அர்த்தம்ண்டா, இந்த ஒரு பரல கண் பார்க்குது, மனம் அங்கே இப்படி போகவில்லை, எங்கே இருக்குது அந்த வெளியே கொண்டும் உன்னை உள்ளுக்காத இழுக்கக்கூடாது. எனவே திரும்ப படிக்க வரும். த பெஸ்ட் உப்பரதி தான் அதிகம் ஓ செல்ஃப் விட்ரோவல் என்றா consist in the mind function ceasing to act by means of external object. இந்த மனம் வெளியில் உள்ள பொருளுக்காக அதோட போகும், இங்கே இருக்கு வேறுங்க போகிற. இப்போ ஜப்ப சைத்த உருவ தியானம், அப்புறம் உபாசனை. உபாசனை என்ன, உன்னை இஷ்ட தேவை தவிர நீயே இல்லை, அவர் தான் நீ. அப்போ என்ன நடக்குது, நான் ஜபம் கொஞ்சம் வேணும் சொன்னாது அந்த பயிற்சியில். ஏன் அவராக நீ இருக்கிற, உங்கள் மனம் உங்க போதும் அந்த உபரதி இஸ் அப்டைனிங் ஒன் பிரின்சிபல் ஃப்ரம் என்கேஜிங் இன் எனி ஆஃப் த ஆக்ட்ஸ் ஆஃப் செரிமனி. அதான் அடுத்தது. இந்த ஊரில் நிறைய காரியங்கள் நடக்கும், நீ எல்லாத்துக்கும் போகணுமா, சாவிடுக்கு சோறு ஒன்றுமா, என்ன சாவிடுக்கு சோறு ஒன்று என்ன நான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். உப்பரதி உண்டு, அன்னெசரி
இல்லை நீ அங்கே அலைஞ்சி வந்து போகணும் நீ ஓடுதா ஒரு தப்பு ஸோ என்னது abstaining on principle from engaging in any of the acts of ceremonies enjoying the சாத்திர நான் போட்டோம் இதில் அவன் எழுதியிருக்கு அதில் நீ செய்யாத அதை சொல்லு இல்லை உங்கள் போய் இதை செய்ய அதை செய்யணும் நீ செய்யாத இது உப்பரதி ஏன் கொடுத்துக்கணும் அங்கே போய் கரெக்டான அடிப்பான் சவக்கா வீட்டு போனேன் நல்ல ஆத்மன் பிரம்மனை பற்றியாக காய்க்க போகிறாங்க அந்த பிள்ளைக்கு 19 வயதாக நீ இப்போ வச்சுக்கொண்டு இல்லை அதனே கேட்பாங்க சரி சார் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதானே உப்பரதியா அதர்வைஸ் இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் த மைண்ட் விச் இஸ் ஆல்வேஸ் எங்கேஜ் இன் சிரவணம். அடுத்தது இன்னொரு உப்பரதி என்றா சிரவண மனன நிதித்தியா இதுக்குள்ளே நிற்பானி இந்த ஞானங்களை கேளு சிரவண மனன அதை பற்றி விசாரம் பண்ணி நிதித்தியாசனம் செய் அதுதான் இவங்க நேரம் அங்கே இருக்கு இந்தியா அங்கே ஓடுறதுக்கு அது த மூவிங் த்ரூ த லேன்ஸ் ஆஃப் த உபனிஷத்தில் வருது நீ அந்த ஞானங்கள் என்ன சொல்லுது அதுக்குள்ளே அங்கே எல்லாம் போகாது கண்கால் காண்மின்களோ அதெல்லாம் வித்தவுட் எவர் டைவர்ஜிங் ஃப்ரம் தேம் அதுலேருந்து வெளியில் வரவே கூடாது எது உப்பரதி 3வது படி. Some take uparadi as taking up sannyasa by renouncing old works. என்ன என்ன சொல்கிற பிரம்மாஸ்திரம் எது சந்நியாசம் அது திதிக்ஷா இது 1 2 3 4 திதிக்ஷாண்ட பொறுத்து கொள்ளணும். உண்மையில் இந்த மகான்கிட்ட நீ படிக்கணும். எனக்கு இந்த கதையை சொல்லத்தானே எங்களை குருநாதரோட நான் இந்த எச்சிலே தூக்குள்ள அது இந்த இது மொசைக்கு அந்த வாளி அவ்வளோ நுழைஞ்சு போச்சு. அது தூக்கினோடனே வலி விழுந்தோடனே இந்த மேலே இருக்கிற அதுக்கு இருக்கு இல்லையா கம்பி அதுக்குள்ளே இந்த 2 விரலும் போய் ஸ்மாஷ் கொட்டு ரத்தம் நேரம் பார்த்துக்கொண்டே இருந்தோடனே அண்டைக்கு குருநாதர் கூட ஒரு முக்கியமான வேலை அந்த ஆசிரமம் நான் சொன்னேன் நீ கழுதையாக இருந்தால் உண்ட கழுத்தில் ஏற்றுவாங்க மற்றெல்லாம் தப்பிடுவாங்க. அப்போ நான் துணி ஒன்று கட்டிட்டு இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் இஸ்ன்ட் ஒரு ஒன்றும் எப்படி இந்த 8 விரலாலையும் முழுதும் டைப் பண்ணி கொடுத்தேன். சரி அது 6 வருஷம் பிடிச்சி சரியாக வருது. இப்போ மடிக்க முடியாது. என்ன சொல்ல வரேன்டா கொட்டிட்டு போயது திதிக்ஷாண்டா பொறுத்துக்கொள். இப்போ அது அந்த பெரிய மான் என்லைட்டன் மாஸ்டர் இந்த 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 குறுக்கெல்லாம் ஓடிட்டாங்க தெரியுமா நாங்கள் 2 பேர் நான் பார்த்தேன் இல்லை அப்போ நீ சிஷ்யனா இல்லை இப்போ அதான் சொன்னார் இவங்க எல்லாம் பி கேர்ஃபுல் என்ன இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறேன் திதிக்ஷா இஸ் த பவர் ஆஃப் என்டியூரன்ஸ். பொறுத்துக்கோ எதுக்கு வீணா இல்லை நீ போன காரியத்தை முடியுங்க. The aspirant should patiently bear the pairs of opposite such as heat, cold, pleasure and pain and the rest. 9 வருஷம் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏண்டா என் பெருமான திருவருளால் அந்த ஏதோ கிடைச்சிதுண்டா 9 வருஷம் ஒரு சின்ன ஒரு பல்பு 25 வோல்டேஜ். வின்டரில் இது உடுப்பு இல்லை இந்த மேலே போடுறதுக்கு கம்பளம் ஒன்றும் இல்லை அதே பிடிச்சிட்டு நான் முழுக்க இருக்குது. பெட் போட முடியாது சின்ன ஒரு இடம் வாஷ்ரூம் இல்லை தண்ணி இல்லை லைட் இல்லை. என்னை குருநாதர் நேராக அதுக்கு மேலே இருப்பார். அவர் விரும்பி இருந்தால் வேறு இடம் கொடுத்துருக்கலாம். ஹவு நித்யா சுவாமி ஸ்டேஸ் இன் தட் ரூம் தட்ஸ் நாட் அ ரூம் அப்படி சொல்லி கொண்டிருப்பார் 9 வருஷம். ஆனால் அந்த 9 வருஷம் இல்லை அதுலேருந்து வெளியில் வந்த உடனே ஏதோ நடந்தது. அப்போ என்ன சொல்கிறார் the bearing of the all affliction without caring to return. இது டெஃபினிஷன் ஆஃப் திதிக்ஷா. நீ வார அத்தனையும் பொறுத்துக்கோ. என்ன அர்த்தம் பண்ணால் முட்டாள்தனமாக இல்லை. இப்போ தலையிடிக்குது கண்மணி கொஞ்சம் பிடிச்சி விடமான்னு அதை மேடம் டிஸ்பிளே மாடு அதுக்கு நிற்காடி என்ன பண்ண போகிற இல்லை பொறுத்துக்கோ. பீயிங் ஃப்ரீ அட் த சேம் டைம் ஃப்ரம் anxiety or lament on their source is called திதிக்ஷா. வாக்களையோ அதில் அடிக்குது இல்லை நோ நீ செய்தாய் இப்போ தலை அடிக்குது என்னது சத்தம் போட அது யாருக்கு சொன்னது நம்மளுக்கு திதிக்ஷா பொறுமை ஆர் ஃபோர்பியரன்ஸ் பொறுத்துக்கோ. எஸ் அக்கார்டிங் டு ஆத்ம இஸ் ஃபோர்பியரன்ஸ் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் இன்னொன்று இப்போ எனக்கு நடந்த உண்மை இல்லை
இவ்வளோ விஷயம் அவன் அரைஞ்சான் பட்டாசன் மற்ற அறை விட கீழே விழுந்துட்டான். இப்போ நானை விட முழுப்பல் உடைஞ்சு தெரிந்தானே. ஆனால் என்னோட குருநாரில் பார்க்க வந்தார். நீ கம்ப்ளைண்ட் பண்ணல, கை உயர்த்தலை, நான் செய்ய முடியும். யாருக்கு தெரியும்? என்னை பார்த்து சொன்னார், ஐ கம் டு பிளஸ் யூ. ஏன்? அதானே திதிக்ஷா. இந்த பிராரத்தில் இது இருக்குது. அவன் அடித்தான். நீ என்ன பண்ணு? இல்லை டூ நாத்திங். அகழ்வாரை தாங்கு நிலம் போல முடியுங்கோ தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அற்புதமான திருக்குறள். அகழ்வாரை தாங்கு நிலம், அது ஒன்றும் சொல்லாது. அதுதான் என்னது? திதிக்ஷா. இன்னொன்று, உன்னால் முடியும் உடைக்கிறது, ஆனால் நீ ஒன்றும் செய்யலை. பலவீனமில்லை, அதான் சொல்ல வர்ற. இது அது ஒரு விவேகானந்தர் சொல்கிறார். ஒரு மாடு ஹம்பிள் பணிவாக இருந்தால் அது பசு மாடு தான். ஒரு சிங்கம் பணிவாக இருந்தால் அது பணிவு. இல்லையோ சிங்கம் பணிய வேண்டிய அவசியம். அப்படி தான் நீ. என்ன சொல்கிறார்? அவர் விளங்கப்படுத்திட்டு போகிறாரு. அப்போ இதோட நிப்பாட்டி நான் நாளை கொண்டினு மண்டே ஃப்ரைடேயா இப்போ கொண்டு நான் இதில் திதிக்ஷால் வந்து நம்ம பார்வதி பதை ஹர ஹர மஹா